ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: நானே மெய்யான ஜீவ அப்பம். ஆங்கிலத்தில் I am the bread of life. அன்பானவர்களே, நாளின் செய்தி என்னவென்றால், இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியமானது, பிரதானமானது, வாழ்க்கையின் அடிப்படை தேவையானது அப்பம். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளிலும் ஏன் கிழக்கத்திய நாடுகளிலும் கூட இதை பயன்படுத்தாத மனிதர்கள் யாருமே இல்லை. மேற்கத்திய நாடுகளிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் அன்றாட உணவாக இந்த நம்ம ஆங்கிலத்தில் நாம் படித்தோமே பிரெட் ஆஃப் லைஃப், இந்த பார்க்கிற இந்த பிரெட், இந்த உலகத்தினுடைய அப்பம் மனித வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறது, பசியாற்றுகிறது, புத்துணர்ச்சியை தருகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கிறது, வயிற்றை நிரப்புகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிற இன்னொன்று, நானே மெய்யான ஜீவ அப்பம். இந்த உலகத்துல மனிதன் காலை முதல் இரவு நேரம் வரை வயிற்றுக்காகவே வாழ்கிறான், அதற்காகவே பிழைக்கிறான், அதையே தன் வாழ்க்கையின் குறிக்கோளா வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒன்று, நான் கொடுக்கிற ஜீவ அப்பம். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, ஆண்டவர் ஒன்றை சொல்லுவார் என்றால் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய மேன்மை, அதனுடைய மகத்துவங்கள் சொல்லி முடியாதது. இந்த நாளிலே உலகத்தினுடைய அப்பம் சரீர தேவையை சந்திக்கிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஜீவ அப்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், அன்பானவர்களே, it supplies all our spiritual need. நம்முடைய எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவைகளையும் சந்திக்கிறது. ஆண்டவர் நம்முடைய சரீர தேவைகளை விட ஆவிக்குரிய தேவைகளிலே அதிக அக்கறை உள்ளதா இருக்கிறார். எப்படி அந்த அப்பம், it has all nutrition, அதுல எல்லா சத்தும் இருக்கிறது. நம்முடைய தேசத்துல நாம் சுயநமா இருக்கும் டாக்டர் ஒரே வார்த்தை, இன்னைக்கு பிரெட் சாப்பிடுங்க. அப்படியானால் அன்பாவளே, அதுல இருக்கிற எவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. ஆனா அதை விட ஆண்டு கொடுக்கிற வார்த்தை, நானே மெய்யான ஜீவ அப்பம், இதை புசிக்கிறவன் ஒரு காலும் சாவதில்லை. நாளிலே அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், எனது விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அந்த வார்த்தையை படிக்கிறேன், நானே ஜீவ அப்பம். ஆங்கிலத்துல I am the bread. அது மாத்திரமல்ல, அடுத்த சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியம் நம்மை திரும்ப திரும்ப நம்ம அதற்குள் நடத்துகிறது. திருமறை சொல்லுகிறது, காண்கிறதுனால் கண் திருப்தி ஆவதில்லை, புசிக்கிறதுனாலே வயிறு நிரப்பப்படுவதில்லை. இந்த உலகத்துல எதுவுமே நம்ம திருப்திப்படுத்தாது. அந்த தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற ஜீவ அப்பத்தை புசிக்கிறவனுக்கு ஒரு காலும் பசி உண்டாகாது. அப்படியானால் அவர் கொடுக்கிற ஜீவ அப்பத்தினுடைய மேன்மை என்ன, அவருடைய மகிமை என்ன? ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது, அவர் கொடுக்கிற ஒன்று, இட் சப்ளைஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது. இரண்டாவது, இட் சஸ்டெயின் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரத்தன்மையை தருகிறது, சஸ்டெயின். மூன்றாவது, இட் சாட்டிஸ்ஃபை. திரும்ப சொல்லுகிறேன், இட் சப்ளை அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ, எதெல்லாம் தேவையோ அத்தனையும் அவருடைய வார்த்தை தருகிறது. அவர் கொடுக்கிற அந்த ரிசோர்சஸ் எல்லாமே இட் சப்ளை ஆல் அவர் ஸ்பிரிச்சுவல் நீட். இந்த உலகத்தினுடைய இந்த உணவுகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் இட் ஒன்லி சாட்டிஸ்ஃபை த பாடி. ஆனால் தேவன் சொன்னார், நான் கொடுக்கிற ஒன்றை புசிக்கிறவனுக்கு ஒரு காலும் பசி அடைவதில்லை. இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பாருடைய அவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம்.
அவர் ஜீவ அப்பமாய் மாற வேண்டுமானால் அன்பானவர்களே, it should be bruised. பூமியிலே அந்த அப்பமாய் மாறுவதற்கு முன்பாக தானியமாய் மாறுகிறது. ஏசால் வாசிக்கிறோம், தானியம் அப்பத்துக்காக இடிக்கப்படுகிறது. அந்த தானியம் இடிக்கப்பட்டால் ஒழிய அது அப்பமாய் மாறாது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே உனக்காக எனக்காக அவர் உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். 3 காரணம் சொல்கிறேன். was bruised, இரண்டாவது was baked, மூன்றாவது was broken. வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். அது வார்த்தை எடுக்கப்படுது, இடைவிடாமல். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல். அப்படியானால் இந்த பூமியிலே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை was bruised. இந்த தமிழ் வேதத்தோட ஆங்கில வேதத்தை வாசிக்கிறேன். அதாவது அப்பத்திற்காக தானியம் இடிக்கப்படுகிறது. அப்பத்திற்காக முதலாவது மண்ணில் இருக்கிறது, அது அந்த தானியம் மண்ணுக்குள் இருக்கிறது. இப்ப அப்பமாய் மாறி அது தேவ சமத்து வருகிறது. ஆசாரியன் அதை கையில் எடுக்கிறார், அநேகருக்கு பிட்டு கொடுக்கிறார், அநேகர் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். இந்த ஜீவ அப்பமாய் மாறுவதற்கு முன்பதாக ஜீசஸ் வாஸ் ப்ரூஸ்ட், அவர் இடிக்கப்பட்டார். மனிதர்களால், அரசியல்வாதிகளால், ஆன்மீகவாதிகளால், ஏரோதுகளால், வேதபாரகர்களால், பரியாசகர்களால், சுற்றியிருந்த மக்களால் அவர் இடிக்கப்பட்டார். எனவேதான் இடிக்கப்பட்டதால்தான் அவர் அப்பமாய் மாறினார். He was bruised. இரண்டாவது he was baked. வாசிக்கிறேன், கேளுங்கள். லேவியராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. திருவாசிக்கிறேன், அது எண்ணெயிலே பிசைந்து மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லாத அதிரசங்களாலானது, எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாக இருப்பதாக. திரும்ப சொல்லுகிறேன், நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. எத்தனை உண்மை தெரியுமா அன்பாவளே? அந்த அப்பம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பிரெட். அதாவது பேக்கரின்றாங்க. உன்னுடைய கருப்புல என்னவென்றால் பேக்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக அந்த வார்த்தை அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. அதோட வேதனை, அந்த நெருப்பு, அந்த அக்கினி, அதுல நீங்க பார்த்திருப்பீங்க பேக்கரியில. இட் வாஸ் ஹீட்டட். அது எந்த அளவுக்கு சூடேற்றப்படுகிறது, பேக்கிங். அன்பானவர்களே, அவர் அப்பமாய் மாறுவதற்காக முதலாவது he was bruised, இரண்டாவது அவர் அடுப்பிலே நுனியும் வேதனை. இன்னைக்கு இருக்கு கேஸ் அடுப்பு இல்ல, கரி நெருப்பு, விறகுகள். நம்முடைய முற்பிதாக்கள் நீங்களும் நானும் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். வேதம் சொல்கிறது, அவர் அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியினாலே. அடுத்த ஒரு வார்த்தை, அது அடைகளாய் இருப்பதாக. அப்ப அந்த அடைகளாய் மாற வேண்டுமானால் அடுப்பிலே, அன்பார்களே, அது தகனிக்கப்பட வேண்டும். அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட, கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது தீஞ்சு போயிடும். இயேசு கிறிஸ்து பூமியிலே உனக்காக எனக்காக வேதனைகளையும் அக்கினிகளையும் பாடுகளையும் சந்தித்தார். எனவே சொன்னார், I am the bread of life. நான் ஜீவ அப்பம். was bruised. இரண்டாவது was baked. நான்காவதாக was broken. அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். 1 கொரிந்தியர் 11:20. ஒவ்வொரு திருவிருந்துகளிலே அது சொல்லப்படுகிறது, உங்களுக்காய் பிற்கப்படுகிற அவருடைய சரீரம். அப்படியானால் இந்த அப்பம் உங்களுக்காக தமிழ் பைபிளை பிற்கப்படுகிறது, ஆங்கிலத்துல உடைக்கப்படுவது. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து ஜீவ அப்பமாய் அவர் மாற வேண்டுமானால், அவர் ஜீவ அப்பம் சொல்வதற்கு அவர் தகுதியானவர். ஏனென்றால் was bruised, அவர் இடிக்கப்பட்டார். இரண்டாவது baked, அவர் அடுப்பிலே அவர் தகனிக்கப்பட்டார், பாகம் பண்ணப்பட்டார். மூன்றாவது he was broken, உடைக்கப்பட்டார். அன்பு தேவ பிள்ளையே, எனவேதான் சொன்னார், நானே ஜீவ அப்பம், இதை புசிக்கிறவன் ஒரு நாளும் பசி அடையான்.
என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், He supply your need. உன் வாழ்வின் தேவைகளை சந்திக்கிறவர். எந்த வாழ்க்கையா இருக்கலாம், அன்பான ஒருவேளை நீ இடிக்கப்படலாம், நீங்கள் கடந்து போகிற அந்த அக்கினியின் பாதைகள் கண்ணீரா இருக்கலாம், உடைக்கப்படலாம். You may be broken, you may be bruised. ஆனால் ஒன்று, ஆண்டவர் உங்களையும் கூட ஜீவ அப்பமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த தேசத்துல ஆண்டவருக்காய் பயன்படுத்தப்பட்ட அநேகரும் இதை கடந்து வந்தவர்கள் தான். இதை கடந்து வராதவர்கள் ஒருவருமே இல்லை. Every man has gone through that. நாளிலே ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த தேசத்திலே ஜீவ அப்பமாய் அவர் மாற்ற விரும்புகிறார், அவர் பயன்படுத்த விரும்புகிறார். God wants supply your need. உன் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். உன் மூலமாக தேசத்தின் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். இந்த தேசம் உங்களை நம்பி இருக்கிறது, இந்த தேசம் உங்களை சார்ந்திருக்கிறது. எனவே ஆண்டவர் சொன்னார், யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார். எசேக்கியேல் சொன்னார், ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த எல்லாரும் மேடை விரும்புகிறோம், விளம்பரங்கள் விரும்புகிறோம், அதிகமான போஸ்டரை விரும்புகிறோம், ஆனால் இந்த மூன்றை விரும்புவதில்லை. God wants bruised, அதாவது இடிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, தகனிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, நொறுக்கப்படுகிற வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையே, நீங்க எப்படி நிலையில போறீங்களா? God wants to use you. God wants to use you in a special way. அதாவது தேசத்தின் தேவைகளை சந்திக்கிற ஒரு மாமனிதனாய். இந்த தேசத்துல தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரையும் பாருங்களேன். ஒரு டாக்டர் டிவிஎஸ், நொறுக்கப்பட்ட மனிதர், உடைக்கப்பட்ட மனிதர், தகனிக்கப்பட்ட மனிதர். இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றோம், ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால், they were gone through that kind of experience. Bruised, baked, broken. அன்புடைய பிள்ளையே, ஒருவனை இந்த பாதையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை ஒரு பயனுள்ள பாத்திரமா, அடுத்தவர்களின் தேவைகளை சந்திக்கிற ஒரு நபராய் உங்களை மாற்றி விரும்புகிறார். இட் சப்ளை. ஆண்டவர் உன்னை கொண்டு தேசங்களை, ராஜ்யங்களை, பட்டணங்களை, கிராமங்களை மாற்றுபடி விரும்புகிறார். The bread supply the spiritual need. இரண்டாவது, the bread is sustain our spiritual life. அந்த வார்த்தையை யோவான் 6:5-7 அந்த வார்த்தைகள் தேவன் சொன்னார், பசி அடையான், தாகமடையான். சஸ்டெயின். இன்றைக்கு அன்பானவர்களே, நாம எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், அடுத்த வேலை காலை, பகல், இரவு, இன்பிட்வீன்ல மாலை நேரங்கள். அந்த தேவன் சொன்னார், நான் கொடுக்கிற அந்த உணவு, நான் கொடுக்கிற வார்த்தை, நான் கொடுக்கிற அந்த சோர்ஸ் இஸ் சஸ்டெயின் யுவர் லைஃப். பாடுகள் நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த உலகம், மேடுமலை நிறைந்த உலகம், விமர்சனங்கள் நிறைந்த உலகம். எவ்ரிடே we are knock out. உடைக்கப்படுகிறோம், தகனிக்கப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம். மனிதர்களால், சூழ்நிலைகளால், சுற்றி இருக்கிற மக்களால் நாள்தோறும். அந்த தேவன் சொல்கிறார், ஐ வில் சஸ்டெயின். நான் கொடுக்கிற வார்த்தை, நான் கொடுக்கிற அந்த அப்பம், முதல்ல சொன்ன சப்ளை யுவர் நீட், இரண்டாவது சஸ்டெயின் யுவர் நீட். அது வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்தும். கவனிங்கள், போராட்டமான உலகம், சவால் நிறைந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்திலே உங்களை என்னையும் சஸ்டெயின் பண்றது கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலை வேளையும் சஸ்டெயின். எனவே ஆண்டவர் சொன்னார், காலைதோறும் புதிய கிருபைகள். எனவேதான் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தையை வாசியுங்கள், வார்த்தையை தியானியுங்கள். It will not only supply your need, it sustain your need. உன் வாழ்க்கையின் தேவைகளை அன்பார்களே அது ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும், அது சரிப்படுத்தும். சஸ்டெயின். வாசிக்கிறேன், கேளுங்கள். நம்பர் ஒன், how is sustain? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 4:4 is sustain. ஆண்டவர் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து பிறக்க ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தெரிந்த வார்த்தை. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து பிறக்க வார்த்தையினாலே பிழைப்பான். நினைக்கிறாங்க. ஒரு சின்ன கேள்வி, அன்பானவரே, உங்கள்
உலக பிரகாரமான போஜனத்து கொடுக்கிற நேரத்தை ஆண்டு கொடுக்குறீங்களா? காலை முதல் இரவு நேரம் வரை அந்த அந்த குக்கிங். ஒரு சொன்னார், going to upper room, people are going to supper room. மேலறைக்கு போவதற்கு முதலாக 24 மணி நேரம் சமையலறை. அன்பு சகோதரர், தவறல்ல, அது முக்கியம். ஆனால் அதுவே முக்கியம் அல்ல. அநேக இல்லத்தரசிகளை உங்கள் அன்பாய் கேட்கிறேன், காலை முதல் மாலை வரை, புரியுதுங்களா? அதேதான் ஒரு டூன் ஒர்க். அது அவசியம்தான். சாப்பாடு தானா மேஜைக்கு வராது, படுக்கை தானா விரித்து கொள்ளப்படாது, வீடு தானாய் பெருக்கப்படாது. அதெல்லாம் உண்மை. You have to spend your time. ஆனால் அதுவே வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. எனவேதான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறார். நேரம் கொடுங்க, யூ ஒர்க். ஆண்டவர் அன்பருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை அல்ல. அதுவே ஒரு வேலை செய்ய வாழ்க்கை. என ரட்சகர் ஆண்டவர் 6 நாள் வேலை செய்தார். அவரே நம்முடைய முன்னோடி. இஸ் a good labor. He was worked very hard. 6 நாள் அவர் கடினமாய் உழைத்தார். தோட்டங்களை, மனிதர்களை, அவருடைய படைப்பிலே 6 நாளும் அவர் வேலை செய்தார். எனவே ஆண்டவர் சொல்லும் போது இளைப்படைந்தவராய் அந்த சமாரியாவின் கிணற்றண்டையில வந்தார். அப்படியானால் பகலெல்லாம் பிரயாணம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். அது ஒரு பணி. என்னை கேட்டுக்கொள்ளாமதே பிள்ளையே. ஆனால் ஒன்று ஆண்டவர் சொன்னார், அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ரொம்ப துக்கமான ஒன்று. அப்பத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வார்த்தைக்கு கொடுப்பதில்லை. அப்பத்து கொடுக்கிற அது கொடுக்கிற அந்த ப்ரையாரிட்டி, முன்னுரிமையை வார்த்தை கொடுப்பதில்லை. கொஞ்ச நேரம் பேசினா போர் அடிக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆராதனை நீண்டுச்சுன்னா ஜனங்கள் முகம் சுளிக்கிறார்கள். வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், இது உங்களுடைய வாழ்க்கையை பிழைப்பூட்டும். It sustain your spiritual life. முதல்ல சொன்னேன், supply your need. இரண்டாவது, sustain your life. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, வார்த்தை அதாவது ஃபீடிங், தேவ சித்தத்துக்கு நேராக உங்களை வழிநடத்தும். வார்த்தை ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற ஜீவ அப்பம், it will lead you in God's will. முதல்ல சொன்னேன், இதாவது it will lead you into God's word. இரண்டாவது, it will lead you, முதல்ல word, இரண்டாவது will. அந்த தேவனுடைய அந்த வார்த்தை, அவர் கொடுக்கிற அப்பம் தேவ சித்தத்துக்கு நேராய் வழிநடத்தும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? முதலாவது சொன்னேன், He sustain your life. எப்படிலாம் உங்களை சஸ்டெயின் பண்ணது? அப்பத்தினால் மாத்திரமல்ல, வார்த்தையினாலே. தமிழ்ல பிழைப்பான், ஆங்கிலத்துல He sustain you. ஸ்திரப்படுத்தும், சீர்படுத்தும், பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சோர்ந்து போற நேரங்களிலே உங்களை நிற்க வைக்கும். சத்துவமற்ற நேரங்களிலே சத்துவத்தை பெருக பண்ணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, the word of God will always sustain you. அவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம். not only sustain, he strengthen. இரண்டாவது குறிப்பு சொன்னேன், அதாவது it sustain you. வார்த்தையால் உன்னை நிரப்புகிறார். இரண்டாவது, அவருடைய சித்தத்தால் நிரப்புகிறார். அந்த வார்த்தையை படிக்கிறேன், அதாவது சித்தத்தின்படி செய்து. அது ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுவே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையினை செய்யும் போது you are doing the will of God. இந்த ஜீவ அப்பம் தேவ சித்தத்தை உன்னை செய்ய வைக்கும். அதை கவனிக்க வேண்டும். ஜீவ அப்பம் உன்னை வாழ வைக்கும், சஸ்டெயின், ஸ்திரப்படுத்தும். இந்த ஜீவ அப்பம் தேவ சித்தத்துக்கு நேராக வழி நடத்தும். இந்த வாழ்க்கையில பல துன்பங்களை சந்திக்கிறோம், வாழ்க்கையின் பல போராட்டங்களை சந்திக்கிறோம். என்ன காரணம்? அது பல காரணங்கள் உண்டு. We don't know the will of God. நீ அநேக வாழ்க்கையில தேவ சித்தம் செய்ய மறந்து போன, மறுதளிக்கிற, சுய சித்தம் செய்த நிறைய மனிதர் இருக்கிறாங்க.
they know the Lord, they know the Bible. ஆனால் அநேகர் தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணிப்பதில்லை. சுய சித்தம், நான், எனது, என்னுடைய, இதைத்தான் சவுல் செய்தார் புதிய ஏற்பாட்டில். அப்போ 9ஆம் அதிகாரம், உரிமைகளை கேட்டு வாங்கி கொலை செய்து சபையை துன்பப்படுத்தினான். என்றைக்கு தேவனுடைய ஆவியானோட வாழ்க்கையில வந்தாரோ, the intervention of God, தேவன் குறுக்கிட்டாரோ, அவர் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இத்தனை அருமையான வார்த்தை. அந்த ஜீவ அப்பம் will always make to lead in the will of God. முதல்ல சொன்ன word of God, வார்த்தைக்கு நேராக நடத்தும் இந்த ஜீவ அப்பம். இரண்டாவது will of God, தேவ சித்தத்துக்கு நேராக நடத்தும். மூன்றாவதாக work of God, work of God. 4:34 அவருடைய கிரியைகளை செய்து முடிப்பீர்கள். இந்த ஜீவ அப்பம் will of God, word of God, work of God. அவருடைய சித்தத்தை, அவருடைய கிரியைகளை செய்து முடிப்பீர்கள். ஒரு சின்ன கேள்வி என்பது பிள்ளையே, ஒரு சொந்த கிரிகளா? அந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். அவருடைய கிரியை, doing the work of God. நம்முடைய கிரியை செய்கிறோம். காலை முதல் மாலை வரை we are doing our own plan, own agenda, own work. நம்முடைய கிரிகளை காலை முதல் மாலை வரை செய்கிறோம். உடுப்பது, புசிப்பது, உடுத்துவது, இதுவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அதான் சொன்னாரு, புசிப்பதும் குடிப்பதும் வாழ்க்கை அல்ல, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இங்க மக்களுக்கு அதுதான், உடைகள் மேல உடைகள், புதிய புதிய சாப்பாடு, அதுக்கேற்ற மாதிரி யூடியூப், இந்த ஃபேஸ்புக், புதிய புதிய சாப்பாடு வகைகள். இன்னைக்கு ஏராளமான இந்த பாருங்களேன், சென்னையில எல்லா இடத்தும் உணவகங்கள் பெரிய இருக்கிறது. கியூல நிக்கிறாங்க. நேற்று நான் ஒரு உணவகத்துக்கு போயிருந்தேன். 1 மணிக்கு போய் 2 மணியா சீட்டே கிடைச்சது. அந்த அளவுக்கு மக்கள் திரள் கூட்டம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதற்கு செலவழிக்கிற நேரங்கள், அந்த கிரியைகளை தேவன் செலவழிக்கிறாங்களா? தேவன் சொன்னார், அந்த வார்த்தை படித்திருக்கலாம், அவருடைய கிரியையை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம். doing the work of God. முதல்ல சொன்னேன் word of God, இரண்டாவது will of God, மூன்றாவது the work of God. கடைசி குறிப்பை சொல்லும் போகிறேன், the heavenly bread satisfy your spiritual life. முதல்ல சொன்னேன் supplying your spiritual life, sustaining your spiritual life. கடைசியாக you satisfy your spiritual life. அது உன் வாழ்வின் தேவைகளை சந்திக்கும், உன் வாழ்வின் தேவைகளை திருப்தியாக்கும். ஆண்டு சொன்னார், ஒரு நாளும் அவன் பசி அடையான். யோசித்து பாருங்கள், ஒரு நாள். அப்படியானால் அந்த திருப்தி இருந்தா மட்டுமே அடுத்த தேவைக்கு பின்னால போக மாட்டோம். இன்னைக்கு திருப்தி இல்லாத மனிதர்கள் ஏராளம், திருப்தியே இல்லை. ஆண்டு பிரசங்களை வாசிக்கிறோம், காண்கிறதுனாலே கண் திருப்தி ஆவதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதில்லை, புசிப்பத வயிறு நிரப்பப்படல. ஒரு சொன்னார், இந்த நாட்கள திருப்தி அடையாத ஒன்று வயிறு. அது இன்னொன்றை சொன்னார். இந்த உலகத்துல பாருங்க, அநேக இந்த உறவுகளுக்கு திருப்தியே இல்லை, திருப்தி இல்லாத உலகம். என்ன கொடுத்தாரு உங்க அப்பா என்ன செஞ்சாரு? திருப்தியற்ற மனிதர்கள் இந்த உலகத்துல வாழணும். என்ன கொடுத்தாலும் திருப்தி இல்லை. ஆனா God says, my word will satisfy you. நான் கொடுக்கிற ஜீவ அப்பம் உன்னை திருப்தி ஆக்கும். நம்பர் 1, அது என்ன செய்யும் என்றால், அந்த எப்படி திருப்தி ஆக்கும் என்றால், hunger for word of God. அதே 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், யோவான் 6:33. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த அந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அந்த வார்த்தை கவனியுங்கள். அதாவது hunger for God, தேவனுக்கென்று ஒரு பசி, தேவனுக்கென்று ஒரு, அந்த 6:33 கவனிங்க. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவனை, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம்.
திரும்ப படிக்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அந்த அப்பத்தை நான் சொல்லுற வார்த்தை ஹங்கர் ஃபார் காட். அந்த தேவனுடைய ஜீவ அப்பத்தை புசிக்கிறவனுக்கு வார்த்தையின் மேல் பசி இருக்கும். இரண்டாவது ஹங்கர் ஃபார் த ட்ரூத், சத்தியத்தின் மேல ஒரு வாஞ்சை. 32 அந்த வார்த்தை மெய்யான அப்பத்தையே உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஹங்கர் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். 6:32 கடைசியாக 35 ஹங்கர் ஃபார் த லைஃப். முதல் சொன்னேன் வார்த்தையின் மேல் பசித்தாகும். இரண்டாவது ஊழியத்தில் பசித்தாகும். நான்காவதாக சத்தியத்தில் பசித்தாகும். கடைசியாக 6:35 அந்த வார்த்தை சொல்கிறது நானே ஜீவாப்பம். திரும்ப பசி அடையான், இரண்டாவது தாகமடையான். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால் அன்பானவர்களே, ஹங்கர் ஃபார் லைஃப். இந்த உலகத்தினுடைய அந்த பசி அல்ல, தேவன் மேலே ஒரு பசி. அந்த வார்த்தை படிக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம். இது ரெண்டுமே ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி அண்ட் பைனான்சியலி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைய திரும்பமாக அந்த விளக்குரை ரொம்ப விளக்கமா சொல்லுகிறேன். அதாவது heavenly bread will supply your spiritual life. Heavenly bread sustain your spiritual life. Heavenly bread satisfy your spiritual life. முடிவாக உன்னை சொல்லுகிறேன், தேவன் கொடுக்கிற எல்லாமே நிறைவானது, பூரணமானது, திருப்திப்படுத்தக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த வார்த்தை திரும்ப போனீங்க, God supplies, God sustained, God satisfied. மட்டுமல்ல, அவர் சொன்னார் வருகிறவன் ஒரு நாளும் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை. அன்பானவர்களே, இந்த நாட்டிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த மேலான வாழ்வு, மேலான கிருபைகள், அவர் சொன்னது போல சப்ளை, சஸ்டைனிங், சாட்டிஸ்ஃபைடு, உங்களை தந்து திருப்தி ஆக்குவராக. அவரே மெய்யான ஜீவாப்பம். He is a living bread, the source of our life. He sustains, He satisfies, He supplies the need that you want. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீரே மெய்யான ஜீவாப்பம். You are the living bread. ஆண்டவரே, எங்களுக்காய் அடிக்கப்பட்டு bruised, baked and broken. நீர் கொடுக்கிற அப்பத்தை நாங்கள் புசிக்க, வார்த்தையை புசிக்க, உங்களை சித்தம் செய்ய, நித்தியத்தில் உமோடு வாழ இரக்கம் செய்யும். Help us to give the priority to the word. வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்க, வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க. The hunger for word, hunger for God, hunger for the will of God, work of God, will of God, word of God. அதுல ஒரு பசி தகவல் எங்களுக்கு தாங்க. வார்த்தையின் மேல் பசி, உடைய சித்தத்தை செய்ய ஒரு பசி, உடைய ஊழியம் செய்கிற ஒரு பசி, அதை தந்தோட பிள்ளைகளை நடத்தும். இது ஒருவரை எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். You are the one who can supply the need, sustain the needs, satisfy the needs. அந்த ஜீவாப்பத்தை புசிக்க இரக்கம் செய்யும். கிருபைதாரும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அடுத்துள்ள அனுப்புங்கள், கேளுங்கள். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04441183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.